நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்சுலின் செடி இயற்கையாகவே சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தும் குணம் கொண்டதாக இருக்கிறது. நமது தட்பவெப்ப நிலைக்கு ஏற்ப ஈரமான இடங்களில் நன்கு விளையக்கூடியது இந்த இன்சுலின் செடி. நாட்டுப்புறத்தில் மிகவும் இயல்பாக இன்சுலின் செடி கிடைக்கிறது. இஞ்சி மஞ்சள் வகையை சேர்ந்தது இந்த இன்சுலின் செடி. நாம் இதை வீட்டு தோட்டத்தில் அல்லது தொட்டியில் கூட வளர்க்கலாம். இது மலைக்காடுகளிலும் நீர்நிலை பகுதிகளிலும் 10 அடி உயரத்திற்கு மேல் வளரக்கூடியது. இந்த செடியை பயன்படுத்தி சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்தை தயார் செய்யலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: இன்சுலின் செடி இலைகள், கறிவேப்பிலை, இன்சுலின் இலைகள் மற்றும் ஒரு பிடி கறிவேப்பிலை ஆகியவற்றை எடுத்துக்கொள்ள வேண்டும். இதனுடன் நீர் சேர்த்து நன்றாக கொதிக்க விட வேண்டும். இதை வடிகட்டி எடுத்துக்கொள்ள வேண்டும். இதை காலை மாலை என 2 வேளைகளிலும் பருகி வர வேண்டும். இந்த கஷாயத்தை குடிப்பதால் சர்க்கரை நோய் கட்டுப்படுகிறது. அதேபோல பெண்களுக்கு மாதவிடாயை முறைப்படுத்துகிறது. மேலும் கர்ப்பப்பை நீர் கட்டிகளையும் இந்த கஷாயம் குணப்படுத்துகிறது. இன்சுலின் இலைகளைப் போலவே கருவேப்பிலைக்கும் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தும் திறன் உள்ளது. இன்சுலின் செடியின் 2 இலைகளை சர்க்கரை நோயாளிகள் தினமும் பச்சையாக காலையில் சாப்பிட்டு வரலாம். இதன் மூலம் இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவு வெகுவாக கட்டுப்படுகிறது. உடலில் ஏற்படும் இன்சுலின் சுரப்பு குறைபாடு ஏற்படும் போது அதற்கு மருந்தாக இது அமைகிறது. இரத்தத்தில் சர்க்கரையின் அளவு அதிகரிப்பதால் உடலில் நமைச்சல் ஏற்படுகிறது. சர்க்கரை உடல் உறுப்புகளை சிறிது சிறிதாக பாதிக்கும். முதலில் கண்களை பாதிக்கும், பின்னர் நரம்புகளை பாதிக்கும். எனவே சர்க்கரை நோய்க்கு இந்த இன்சுலின் இலைகள் சிறந்த மருந்தாக அமைகிறது. அதேபோல இன்சுலின் இலைகளை பயன்படுத்தி முகத்தில் ஏற்படக்கூடிய பருக்கள், கரும்புள்ளிகள் பிரச்சனைகளுக்கு கூட வெளிப்பூச்சு மருந்தை தயார் செய்யலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: இன்சுலின் இலைச்சாறு, எலுமிச்சை சாறு, தேன். எலுமிச்சை சாறுடன் சம அளவு இன்சுலின் இலையை அரைத்து சேர்க்க வேண்டும். அதாவது இன்சுலின் இலை சாற்றை அரைத்து சம அளவு எடுத்துக்கொள்ள வேண்டும். இதனுடன் 1/2 ஸ்பூன் தேன் சேர்க்க வேண்டும். இதை நன்றாக கலக்கி முகப்பரு, கரும்புள்ளிகள் ஆகிய இடங்களில் தடவி வர வேண்டும். இதன் மூலம் அவற்றின் பாதிப்பில் இருந்து விடுபட்டு விடலாம். சரி நேயர்களே, இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் இன்சுலின் செடியில் இருக்கக்கூடிய மருத்துவ குணங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். அதனுடைய பயன்படுத்தும் முறைகளை பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க. மேலும் இந்த பதிவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே போன்ற பதிவுகளுக்கு விக்கிபீடியா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நன்றி.